வெல்கம் டு மேட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம மேட்ரிக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.1 பார்க்க போகிறோம். The father's age is 6 times his son's age. அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 6 மடங்கு அதிகம். அண்ட் 6 years hence 6 வருஷத்துக்கு அப்புறமா ஏஜ் ஆஃப் ஃபாதர் வில் பி 4 times his son's age. அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 4 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர். இப்போ இருக்கிற அப்பாவோட வயசு என்ன, பையனோட வயசு என்ன, நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைம்ஸ்னு கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அண்ட் ஹென்ஸ்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ்ஸு, லெஸ் தென் கொடுத்தாங்கன்னா மைனஸ். ஸோ சொல்யூஷன், லெட் த ஃபாதர் ஏஜ், நம்ம அப்பா வயசை இப்போ என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சன்ஸ் ஏஜை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஏஜ் 6 times his son ஏஜ். அப்போது அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 6 மடங்கு அதிகம். ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஏஜ் வில் பி 4 times his son's ஏஜ். அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 4 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 6 வருஷத்துக்கு அப்புறமா அப்போ எப்படி எழுதலாம், 6 + x + 6 is equal to இங்கே y + 6 4 times. 6 வருஷத்துக்கு அப்புறமா அப்பாவோட வயசு பையனோட வயசோட 4 times. ஸோ இங்கே இன்ட்டு 4. ஓகேவா? ஸோ x + 6 is equal to 4 × y + 6. இதை நம்ம உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணணும். x + 6 is equal to 4y + 24. ஓகேவா? ஸோ 6 years ஹென்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஃபாதர் ஏஜ் வில் பி 4 times his son's ஏஜ். 6 years ஹென்ஸுன்றதுனால x + 6 y + 6 4 times அப்படின்றதுனால ஃபாதரோட ஏஜ் பையனோட ஏஜோட 4 times அதிகன்றதுனால 4 × y + 6. இப்போ இந்த 4 உள்ளே வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 + x is equal to 4y + 10 24. 6 4s are 24. இதை நான் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸில் இந்த 6y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 in 2, அதாவது ஈக்குவேஷன் 1 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x = 6yன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6y + 6 = 4y + 24. ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், கான்ஸ்டன்ட் டேர்மில் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 6y - 4y = 24 - 6. 6yல 4y போச்சுன்னா நம்மளுக்கு வேரியபிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். 2y is equal to 18. அப்போ என்ன வரும், y = 18 இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா டிவைடட் பை ஆகும். ஸோ 9 2s are 18. அப்போ நம்மளுக்கு y = 9 வந்துருச்சு. புரிஞ்சிச்சா? அதாவது நம்மளோட y 9ன்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு y என்ன, சன்னோட ஏஜ் 9ன்னு வந்துருச்சு. அப்போது சன் ஏஜ் சன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும், ஃபாதர்ஸ் ஏஜ் x is equal to 6y. அதான் நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸ்னா x is equal to 6 × what is y, y is equal to 9. ஸோ x = 6 9s are 54. அப்போ அப்பாவோட வயசு என்னவாக இருக்கும், 54 இருக்கும். அப்போ சன்னோட ஏஜ் 9 அண்ட் அப்பாவோட ஏஜ் 54. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ. பார்க்குற கணக்கு உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். போர்டில் பார்க்குற